அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய முக்கியமான டாபிக் எதுனா செல்வந்தராவது, நீங்கள் செல்வந்தராவது எப்படி என்பதை பற்றி தான். இப்போ நம்ம முதலீடுகளை, நம்ம சேவிங்ஸை எப்படி முதலீடாக பண்ணி அதன் மூலமாக எப்படி செல்வந்தராவது என்பதற்கு ஒரு 5 வழிமுறைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஒரு 5 வழிமுறைகள். முதலாவது வழிமுறை மியூச்சுவல் ஃபண்டு, ரெண்டாவது வழிமுறை ஃபிக்ஸட் டெபாசிட், மூணாவது வழிமுறை கோல்டு, நான்காவது வழிமுறை ஷேர் மார்க்கெட், ஐந்தாவது வழிமுறை ரியல் எஸ்டேட். ஆனால் இந்த 5 வகையிலுமே நம்ம லாங் டேர்முக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெருகிறது என்னென்னா உலகத்திலேயே மியூச்சுவல் ஃபண்டு தான். அதுக்கு ஒரு உதாரணமாக, நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிக்கணும்னு வச்சுங்க, ஒரு 500 உங்களால் சேமிக்க முடியும். அந்த 500 15 வருஷத்துக்கு சேமிச்சிங்கன்னா 15% வட்டி போட்டுட்டா கூட 3,37,000 உங்களுக்கு வந்து சேருது. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு 1,500 சேமிக்கிறீங்கன்னு வச்சுங்க, எஸ்ஐபி மெத்தடில் ஒரு 3 வகையான ஃபண்டில் போடுறீங்க. அப்போ உங்களுடைய அமௌண்ட் வந்து 15 வருஷத்தில் 15% வச்சிங்கன்னா 10 லட்ச ரூபா வந்துடுது. அதே சமயத்தில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும், உங்களுடைய வருமானம் பெருகிடுச்சு அப்படின்னா 15,000 மாதம் மாதம் போட்டிங்கன்னா 15 வருஷத்தில் 15% வட்டியில் 1 கோடி ரூபா வந்துடும். நான் சொல்கிறது 15% வட்டி தான். அது 24% வரைக்குமே கிடைக்குது. அந்த ஃபண்டுகள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுனா 3 வகையான ஃபண்டுகளாக நம்ம பிரித்து போடலாம். ஒன்று லார்ஜ் கேப் அண்டு ப்ளூ சிப்பு, ரெண்டாவது ஸ்மால் கேப், மூணாவது மிட் கேப். இந்த 3 வகை ஃபண்டில் தான் நீங்கள் பிரித்து போடணும். எது ஒன்று இறங்கினாலும் எது ஒன்று ஏறினாலும் இந்த அப்படியே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த நான் சொல்கிற அமௌண்ட்டும் வந்து சேர்ந்துடும். எனவே மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. ஒரு உதாரணமாக எஸ்பி கோண்ட்ரம் ஃபண்டு அப்படிங்கிற ஃபண்டில் நீங்கள் வந்து ஒரு 21 வருஷம் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 6/5/2015 நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தா 1 லட்ச ரூபா பண்ணியிருந்தா இன்றைக்கி 84,75,000. அதாவது உங்களுடைய அமௌண்ட்டு 84,000 பெருகிருக்கு. அப்போ அந்த ஸ்டேட் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸு, நிறையா பேங்க் இருக்குது. அந்த பேங்க்லேயே மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல ஃபண்டாக பார்த்து ஃபண்ட் மேனேஜரை பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிடையாது, அதாவது நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அணுகி அல்லது பேங்க் அணுகி நீங்கள் நல்ல முதலீடாக செஞ்சீங்க. அதுக்கு அடுத்தது ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் மிக முக்கியமாக நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது. அது மாதிரி பண்ணணும். அதை நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு பண்ணணும். நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு நிஃப்டி 50ல் போயிடலாம். நிஃப்டி 50ல் ஒரு 50 ஷேர் இருக்குது. அந்த 50 ஷேரில் போகலாம். அந்த 50 ஷேருமே நம்ம கவர்மெண்ட் ஷேரில் போனோம்னா கவர்மெண்ட் பாலிசி மாறும் போது அது ஷேர் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிலையன்ஸ் அந்த அதானியாலெல்லாம் வளர்ந்துருச்சு. அந்த மாதிரி ஷேர்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிங்க, டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் நல்லா முதலீடு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஷேர் மட்டும் சொல்கிறேன். டாடா ஸ்டீலு, ஐடிசி. இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். சிறுக ஒரு 1000 2000 எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாதம் மாதம் வாங்கிட்டே இருங்க. அந்த தேதியான வாங்கிட்டே இருங்க. அது பெரிய முதலீட்டை உங்களுக்கு கொண்டு வந்துடும். நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராகிடலாம். மூணாவது கோல்டு. கோல்டில் வந்து நம்மளுக்கு 4.5% to 5% மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போ வேணாலும் போய் நகையை அடகு வச்சுக்கலாம், திடீர்னு அமௌண்ட்டை போட்டுக்கலாம். நாம் யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டியதில்லை. அதனால் கோல்டை வந்து சிறுக வாங்குங்க. நம்ம ஏழ்மையாக இருந்தீங்கன்னா 2 கிராம் 2 கிராமாக வாங்குங்க. ஒரு 2 பவுன் சேர்ந்தோன்னா ஒரு சைனா பண்ணிங்க, அல்லது 3 பவுன் சேர்ந்தோன்னா சைனா பண்ணிங்க, அல்லது ஒரு 5 பவுன் சேர்ந்தோன்னா சைனா பண்ணிங்க. இது ஒரு மெத்தடு. அதுக்கு அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லா பேங்க்லையுமே இருக்குது. உங்களுக்கு 6 to 7.5% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதில் நீங்கள் ஏதோ அவசர தேவைன்னா லோனாகவும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 50 வயசு மேலே இருக்கவங்களாம் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கணும். ஏன்னா பெருசாக ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லைங்களா. அதனால் அது அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு இருக்குது. மின்வாரி சொசைட்டி, டீச்சர் சொசைட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 8% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணிங்க.
அதுக்கு அடுத்தது ரியல் எஸ்டேட். இதில் என்னன்னா ரியல் எஸ்டேட்டில் நிறைய பணம் வேணும். அதே சமயத்தில் வில்லங்கமான இடமா இருக்கக்கூடாது. அது வளர்கிற இடமா இருக்கணும். நம்பிக்கையான நபர்கிட்ட வாங்கணும். இந்த மாதிரி நிறைய அதில் இருக்குது. அதே மாதிரி பெரிய தொகை வேணும். நன்றாக வளர்ந்த பிறகு நம்ம அதை விற்க முடியும், அல்லது அதை பயன்படுத்திக்க முடியும். நம்ம அதிகமான கடனை வாங்கி சொத்தை வாங்கினீங்கன்னா அந்த சொத்து உங்களை விட்டு போயிடும். ஏன்னா படிப்படியாக நீங்கள் அந்த வட்டி கட்டி அந்த சொத்து வந்து முழுகி போயிடும். அதனால் நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு பெரிய தொகை வேணும். அது ரியல் எஸ்டேட்டு உலகத்திலே ஒரு 2வது இடத்துல இருக்குது. அது நம்ம நாடு நல்லா இருக்குது. நம்ம நாடு உலகத்திலேயே பொருளாதார நாட்டில் 4வது இடத்துல இருக்குது. வளர்ந்து வந்துட்டுருக்க நாடு. எனவே நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாலும் ஷேரில் பண்ணாலும் எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. எனவே இந்த மாதிரி 5 வகையான முதலீடுகளை செய்து நீங்கள் மேலும் வாழ்க்கையில் வளமாக வளர வேண்டும். நீங்கள் ஏழையாக இருந்தீங்கன்னா நடுத்தர செல்வந்தர் ஆவீங்க. நடுத்தர செல்வராக இருந்தால் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆவீங்க. ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் அதோட மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆவீங்க. எனவே இந்த மாதிரி ஒரு முதலீடுகளை செய்து நீங்கள் செல்வந்தராகணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நமது சேனலை பார்த்தமைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ததுக்கும் மிக நன்றி. மேலும் உங்கள் நண்பர்களிடம் உறவினர்களிடம் ஷேர் செய்து என்னை ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம்.